தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் முருங்கை மரத்திலேறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் கீழே இறங்கி அதைத் தூக்கிக் கொண்டு மயானத்தை நோக்கிச் செல்லுகையில் அதனுள்ளிருந்த வேதாளம், மன்னா, உன்னுடைய கடும் முயற்சிகளைப் பார்த்தால் ஏதோ ஒரு சாதாரண விஷயத்திற்காக நீ இத்தனை பாடுபடுகிறாய் என்று தோன்றவில்லை. ஒருவர் உயர்ந்த இலட்சியத்துடன் இருக்கிறார், ஆனால் சிலர் சிறிய விஷயங்களுக்காக தங்கள் திறனை வீணாக்குகிறார்கள். இதை எடுத்துக்காட்டும் ரவிவர்மன் என்ற மன்னனின் கதையைச் சொல்கிறேன் எனக் கதை தொடங்குகிறது. ரவிவர்மன் விதர்ப்ப நாட்டை ஆட்சி செய்த மன்னன். அரசியல் பொறுப்புகளை மந்திரிகளிடமும் அதிகாரிகளிடமும் ஒப்படைத்து வினோத விஷயங்களை அறிய ஆர்வமாக இருந்தான். அவ்வப்போது மந்திரிகளை அழைத்து நிலைமையை விசாரித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை கேட்டு திருப்தி அடைந்தான். மயன் கட்டிய மாளிகை பற்றிய கதையை கேட்ட ரவிவர்மன் தன் நாட்டில் நடக்கும் வினோதங்களை அறிய ஆர்வம் கொண்டான். பௌர்ணமி அன்று சபை கூட்டி வினோதங்களைச் சொல்வோருக்கு பரிசு வழங்க அறிவித்தான். பௌர்ணமி நாளன்று மன்னர் ரவிவர்மன் நடத்திய சபையில் மக்கள் பெருமளவில் கூடினர். மன்னர் தன் ஆசனத்தில் அமர்ந்ததும் கோபி என்ற விவசாயி முன்வந்து வணங்கி ஒரு மரப்பெட்டியை காட்டினான். அவன் கூறியது, மகாராஜா, சில ஆண்டுகளுக்கு முன் என் வயலில் உழுது கொண்டிருந்தபோது இந்த பெட்டி கிடைத்தது. அதைத் திறந்தபோது உள்ளே ஒரு கருங்கல் இருந்தது. அதிர்ச்சியாக பெட்டியே திறந்தவுடன் பகல் இருளாக மாறியது. மூடியவுடன் மீண்டும் பகலானது. எனவே இந்தக் கல்லில் மாயசக்தி இருக்கிறது என நம்புகிறேன். மன்னர் ஆச்சரியத்துடன் பெட்டியே திறந்து பார்த்தார். உண்மையாகவே பகல் இரவாகியது. மூடியவுடன் மீண்டும் ஒளி பரவியது. இந்த அதிசயத்தைப் பார்த்த ரவிவர்மன் கோபியின் அறிவையும் நேர்மையையும் பாராட்டி அவனுக்கு 1000 பொற்காசுகள் பரிசளித்தார். அடுத்து ரத்னாகரன் என்ற வியாபாரி சபையில் மன்னரிடம் ஒரு அதிசய அனுபவத்தை பகிர்ந்தான். இரவு நேரத்தில் அவன் தோட்டத்தில் வானில் பறக்கும் சிறகுகள் கொண்ட குதிரை ஒன்றில் கந்தர்வ தம்பதியை பார்த்ததாக கூறினான். அந்த பெண்ணின் கூந்தலிலிருந்து விழுந்த பூ நறுமணத்தை பரப்பி வாடாமல் இருந்தது. ரத்னாகரன் அந்த பூவை கொண்டு வந்து மன்னரிடம் வழங்க, மன்னர் அதனை திறந்து பார்த்ததும் சபை முழுவதும் நறுமணம் பரவியது. இதை மன்னர் கந்தர்வலோக மலராக ஏற்றுக்கொண்டு ரத்னாகரனுக்கு முத்துமாலை பரிசளித்தார். பண்டிதர் கோபால் சர்மா மன்னரிடம் ஒரு அபூர்வ நாணயத்தை வழங்கினார். அந்த நாணயத்தை தொட்டவுடன் மன்னனுக்கு பழைய சம்பவங்கள் அனைத்தும் ஞாபகமாக வந்தன. அதிசயத்தால் மகிழ்ந்த ரவிவர்மன் சர்மாவுக்கு ஒரு தங்க மாலை பரிசளித்தார். பிறகு சிவதாஸ் என்ற இளைஞன் மன்னரிடம் நேராக ஒரு கேள்வி எழுப்பினான். நான் தர்பாரில் பிரதான வாயில் வழியே நுழையவில்லை, எந்த வாயில் வழியாக வந்தேன் தெரியுமா? மன்னர் ஆவலுடன் கேட்டதும் அவன் பதிலளித்தான், லஞ்ச வாயில். சிவதாஸ் விளக்கினார், தர்பாரில் நுழைய வந்தவர்கள் அனைவரிடமும் காவலர்கள் 10 பொற்காசுகள் லஞ்சம் பெற்றுள்ளனர். தானம் அதேபோல் லஞ்சம் கொடுத்த பிறகுதான் அனுமதி கிடைத்தது. எனவே அந்த வாயிலை லஞ்ச வாயில் என அழைப்பதில் தவறில்லை என்றார். இளைஞனின் நேர்மை மற்றும் துணிச்சலான வெளிப்பாடு மன்னரை அதிர்ச்சியடையச் செய்தது. மந்திரிகள் தலை குனிந்த நிலையில் மன்னர் தன் வைரமாலையை சிவதாசுக்கு அணிவித்து அவனை பிரதம ஆலோசகராக நியமிக்கிறார். இந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் கதையைச் சொல்லிய வேதாளம் திடீரென கதையை நிறுத்தி மன்னரிடம் ஒரு சவாலான கேள்வியை எழுப்புகிறது. வேதாளம் மன்னரிடம் ஒரு சிக்கலான கேள்வியை எழுப்புகிறது. ரவிவர்மன் அதிசயமான பொருட்கள் கொண்டவர்களுக்கு பரிசு அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தாலும் கோபி, ரத்னாகரன், சர்மா ஆகியோர் கொண்டு வந்த மாய விஷயங்களை விட சிவதாஸ் கூறிய உண்மைதான் அதிக பரிசும் பதவியும் பெற்றது. சிவதாஸ் கூறியதில் அப்படி என்ன அதிசயம் இருக்கிறது? என் சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்திருந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது. முதல் மூவர் காட்டிய அதிசய பொருள்கள் வியக்கத்தக்கவைதான், ஆனால் அவை நாட்டிற்கோ மக்களுக்கோ பயனளிக்கவில்லை. அதற்கு மாறாக சிவதாஸ் கூறிய உண்மை மன்னனின் கண்களைத் திறந்தது. அவன் அறியாமல் நடந்த அநீதியை வெளிச்சமிட்டது. சிவதாஸ் தைரியமாக உண்மையைச் சொன்னதால்
மன்னன் அவனை மதித்து உயர்ந்த பரிசும் பதவியும் வழங்கினான். விக்கிரமனின் சரியான பதிலால் வேதாளம் அவனின் உடலை விட்டு பறந்து மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறியது.